அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 இருப்பது வைத்து சிறப்பான வாழ்க்கை. நாங்கள் வந்து இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ. ஒரு வாரம் நம்ம வீடியோ போட்டோம், நல்லா தெரியும். இந்த வீடியோ தான் நம்ம மறுபடியும் நம்மளோட வீடியோ எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி போடுவோம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative. மண்ணில் பார்த்தீங்கன்னா பெத்தனாச்சி அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரோ, ஃபர்னிச்சர்ஸு அது மாதிரி பொருட்கள்லாம் நிறைய கிடைக்குது. கட்டில் அது மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும். இந்த பீரோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7,500 கேட்டால் கூட தருவாங்க. பீரோலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே செய்கிறாங்க, அங்கேயே மேனுஃபேக்சரிங்கிறதுனால நம்மளுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்குது. மற்ற எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ண பார்க்கும்போது அந்த இடத்துல ரொம்ப கம்மியாக கிடைக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட நம்பர் தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். இவங்க சொன்னது இன்ஃபர்மேஷன் சேனலில் சொன்னாங்க, அது உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்டுப்பாங்க. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு அங்கே போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் கம்பேர் பண்ணிங்களா இல்லை சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நாங்கள் வந்து கம்பேர் பண்ணோம். எந்த கடைக்கு தெரியுமா, ரொம்ப பெரிய கடைக்கு கம்பேர் பண்ணோம். இந்த கடைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை தான், சின்ன ஷாப் தான். ரொம்ப பெரிய கடை சொல்லுவது தான் சரவணா ஸ்டோர். உடனே போகணும். அன்றைக்கி சாயந்தரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே பெத்தனாச்சி கடையில் இருந்தோம். நைட்டு பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் போய் பார்த்தோம். பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரேட்டாக விற்கிறாங்க எல்லா இடத்துலையும். இந்தமாதிரி ஷாப்னால் நம்ம கம்மியாக கிடைக்கிறது. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதில் தான் வந்து நம்ம சாம்பிராணியும் சரி, இந்த டீ லைட்டும் நைட் டைம் வந்து பற்ற வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து நான் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து இந்த நெருப்பெல்லாம் படுத்து பார்த்தீங்களாங்க, அந்த புகையால் இப்படி தான் ஆயிடுது உள்ள. ஆனால் இது வாஷ் பண்ணால் நமக்கு போயிடும். நான் தொடச்சிடுவேன் கொஞ்சமாக. அதுக்கு அடுத்தது இதுக்குள்ள பாருங்கள், என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தவிர சொல்லிட்டு அதுக்கு மேலே இன்னொரு தவிர வச்சு இப்படி வச்சுட்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு பாக்ஸ், வேஸ்ட் பாக்ஸ் தூக்கி போடுறதுக்காக வீட்டில் இருந்த எல்லாமே கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் வேஸ்ட் டப்பா போட்டதுக்காக அதில் ஒரு டப்பா எடுத்துகிட்டு இதுலேயே இந்த புகையெல்லாம் அதுலேருந்து எடுத்துகிட்டு கொட்டிக்கலாம் அப்படின்ட்டு. சாரி, சாம்பலெல்லாம் இதுலேயே போட்டுக்கலாம். என்னென்ன பாருங்கள், சாமான் இது பண்ணி சேர்த்துங்களா, அது பெருக்கிடுவாங்க. ஆனால் அது நமக்கு டபுள் வேலை தான். அதனால நான் இது 2 பாக்ஸ் போட்டுட்டேன். பாக்ஸ் எடுத்து கொட்ட சொல்லிட்டு கீழே கொட்டிட்டேன். இதுக்குள்ளேயே கொட்டிட்டோம்னா அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நிறைய ஆன பிறகு நம்ம எடுத்து கொட்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதனால தான் செடிக்கு போடு, செடி வளரும். அப்படியா ஒருத்தவங்க சொன்னாங்க புகை பற்ற வச்சா வீடெல்லாம் கரியாயிரும்ட்டு. இதெல்லாம் ஆகாது. நான் ஒரு வாட்டி தான், ஒரு நாளைக்கு 1 தான் பற்ற வைப்பேன். மொத்தமாக எல்லாத்தையும் 10 வச்சு தெரிஞ்சுட்டாங்க 12 பாக்ஸையும். ஏன்னா 1 தான் பற்ற வைப்பேன். ஏன்னா இது வந்து விலை கொஞ்சம் அதிகங்க. இதுவே 3000 ரூபாய் வருது. அதுவும் ஒரு இடத்துல வீட்டில் வேணால் பற்ற வைக்க மாட்டோம். வீட்டில் வேணால் பற்ற வைக்க மாட்டோம். இந்த கொசுக்காக தான் மெயினாக போடுறது. கொசு பூச்சியெல்லாம் வராது புகை போட்டால். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நான் நிறைய நாள் போடாதனால என்ன ஆச்சுன்னா, அந்த சின்ன சின்ன கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொசெல்லாம் சாம் பிடிச்சி சாவடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அது மாதிரி நிறையா வந்துடும். ஏமா நான் ஏதோ கையில் பிடிச்சி சாவடிக்கிறேன்னு சொல்கிறேன். நானும் பாக்ஸில் வச்சு பிடிச்சிக்கிறேன். நானும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நானும் ஒரு டிஐஒய் பையன் தான். நிறைய பேர் அதில் வேற நான் சொல்லணும்னு நினச்சேன். சாம்பிராணி நம்பர் கொடுத்துருன்னு நினச்சிட்டு எல்லாருமே கால் பண்ணியிருக்கீங்க போல். அது வந்து அந்த நம்பர் வந்து என்னென்னா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த நம்பருங்க. அது சாம்பிராணியோடைய நம்பர் கிடையாது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் அந்த வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற இதில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதோடைய ஃபோன் நம்பர். இதாவது எனக்கு உள்ளே வச்சுணுமா? ஆமாங்க, இது உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. ஆமாம், ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப கையெல்லாம் வைக்கிறதுக்கு அவ்வளோ பயமாகிடுச்சுங்க. ஏன்னா அது வந்து ஒட்டிக்குதான், நம்மளால் வச்சுட்டு எடுக்க முடியல. அப்புறமா பழகிடுச்சு போக போக. மூடிடுமா? இது அவ்வளோதான். நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு டைட் ஆகிடுச்சு. நிறைய ட்ரெஸ்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெஸ்ஸெல்லாம் கழிச்சு வச்சிட்ருக்கேன். அப்புறமா வெளியில் நிறைய கழிச்சு வச்சுட்டே இருக்கோம் திங்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு.
எல்லாத்தையுமே இப்போ நான் போட்டுக்க அந்த சுடிதார் கூட டைட் ஆகிடுச்சு. நான் என்னென்னா இந்த கல்லை வச்சு என் ட்ரெஸ்ஸில் தொடச்சிட்டேன். நான் அதை வந்து சாம் அப்படி பார்த்தாரு, அதுக்காக வந்து விலைக்குறை கொடுத்துருக்கேன். ஓகேண்ணே, வச்சுட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ளீன் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியும், நான் ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறேன்னா நான் உடனே இது மாதிரி புகை போட்டுருவேன். ஜூம் தாத்தா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ் செய்ய போகிறோம். நம்ம புது டிஷ்லாம் கிடையாது, அழுத்து போன டிஷ்ஷு. உங்களுக்கு எவ்வளோ அழுத்து போச்சு தெரில, எங்களுக்கு பயங்கரமாக அழுத்து போன டிஷ் தான். ஆனால் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயா பிரியாணி. சோயா பிரியாணி ஒரு பக்கம் செய்யறதுக்காக சோயா ஊற வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி. அந்த கத்திரிக்காய் பச்சடி தான் முதல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பேனில் வேர்க்கடலையும் எள்ளும் போட்டு பார்த்திங்கன்னா வறுத்துக்கணும். கருப்பு எள் தான் என்கிட்ட இருந்தது, ஆனால் வெள்ளை எள் தான் போடணும் போல இருக்குது, என்கிட்ட இல்லை. டேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கருப்பு எள்ளே போட்டு வறுத்தாச்சு. கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கணும். மொத்தம் 3 ஐட்டம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா ஒரு பொன்னிறம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம் 1 போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், 3 தூள் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, புளியை கொஞ்சம் ஊற வச்சுருக்கணும் முன்னாடியே, இப்போ சொல்லிடுறேன். ஆயில் பத்தலை, அதான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த இந்த கத்திரிக்காயை அதில் போட்டுற வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போடுறேங்க, தேவையான அளவுக்கு உப்பு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு புளி, அதை வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். எலுமிச்சம்பழம் சைஸில் போட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும். நெல்லிக்காய் சைஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து புளிப்பு அதிகமாக சேர்ப்போம், அதனால் எலுமிச்சம்பழத்தை மனசில் வச்சு அந்த சைஸில் எடுத்து போட்டு வச்சுட்டோம். அது நல்லா ஒரு 20 நிமிஷங்க, கண்டிப்பாக 20 நிமிஷம் வைக்கணும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. ஆனால் 20 நிமிஷம் ஆகுது. ஏன் 20 நிமிஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா அந்த பக்குவம் வரதுக்கு 20 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வறுத்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐட்டம், வேர்க்கடலை, எள், வெந்தயம், அதை அரைச்சி அதில் போட்டால் முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிரியாணி வந்து சொல்லி 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 எனக்கும் வாய் வலிச்சிச்சு, கேட்டு கேட்டு உங்களுக்கு காது வலிச்சிச்சு. அதனால இது பிரியாணி நான் சொல்லலை, மியூசிக்கோடு இது பிரியாணி நீங்கள் பார்த்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பிரியாணி கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இந்த கத்திரிக்காயை மட்டும் நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டு நசுக்கி விட்டுட்டுன்னு வச்சுங்க, அதே மாதிரி ஆகிடும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அச்சசல் அதே மாதிரி இருந்தது. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நான் செஞ்ச சமையல் தான். நல்லா இல்லை, சுமாராக இருக்கும் தான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த வாட்டி சூப்பராக இருந்தது. இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இதை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ திருப்பி போடலாம் அப்படின்னு இருக்கோம். கண்டிப்பாக போடுறோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா முழுசாக வந்து குக் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா நான் தான். இந்த பக்கம் ஒரு ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் குக் பண்ணலை சரிங்களா. 100% வந்து குக் பண்ணல, நான் தான் குக் பண்ணேன் சரியா. அப்புறம் நான் தான் நீ தான் குக் பண்ண சொல்கிறக்கூடாது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன். ஓஹோ சூப்பர். இப்போ நம்ம கிண்டுவோம். சாம் வந்து ரொம்ப இருட்டாக தெரியுறாங்க, அதெல்லாம் இப்போ செம்மையாக இருக்குது. இந்த பிரியாணி நல்லா இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பச்சை மிளகாய் போடுவாங்க கரெக்டா? ஆமாம், பச்சை மிளகாய் எப்படி உடையாமல் செஞ்சுருக்கேன் பார்த்தியா. நம்ம செய்வோம்ல, இதிலே கறி போட்டால் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி. நிறைய பேர் சொல்கிறீங்க சோயா வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்கட்டு. நாங்கள் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். வாரத்துக்கு ஒரு 2 சோயா செய்யும்போது தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஆமாம், அதனால உங்களுக்கு நிறைய எடுக்கிற மாதிரி தெரியுது. போன வாரம் செஞ்சால் இந்த வாரம் செய்கிறோம். இது வந்து எப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட பிடிக்காது. நான்வெஜ்னால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதுன்னா சாப்பிடுவேன் நல்லா. சரி, இப்போ நான் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டு வரேன். செம்மையாக இருக்குங்க, சூப்பர். நல்லா செஞ்சுருக்கேன்ல. அடுத்து நான் சாப்பிட்டு பார்த்துட்றேன். ஓகே, நீங்கள் போங்க, நீங்கள் வேலையை பாருங்கள், நான் வேலையை பார்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, தயிர் பச்சடி, பிரியாணி, கத்திரிக்காய் இது பேர் என்ன சொல்லுவாங்க, கத்திரிக்காய் ரைத்தாவாமா பச்சடியா, அது ஏதோ ஒன்று, ஏதோ கத்திரிக்காய் பச்சடி, இது ரைத்தா, இது பிரியாணி, முடிஞ்சு போச்சு. சாப்பிட போகிறேன், செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க, எங்கே போனீங்க, என்ன ஆனீங்க அப்படின்னு. இந்த சின்ன கிளிப்பிங்கே உங்களுக்கு சில பதில்களை சொல்லும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிடும். பாய், தேங்க்யூ.